السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன்தான் வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் தகுதி பெற்ற ஒரே ஒரு கடவுளாக இருக்கிறான். அவனை முழுமையாக புகழ்ந்தவர்களாகவும் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற, அந்த வழியில் போராடுகிற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமானவர்களே, இன்றைய வாராந்த எமது பயான் நிகழ்ச்சியினுடைய தலைப்பாக அல் முகாரனா பைன நஈமி துன்யா வ நஈமில் ஜன்னah, இந்த உலக இன்பங்களுக்கும் மறுமையில் அல்லாஹ் சுவர்க்கத்தில் வைத்திருக்கிற இன்பங்களுக்கும் இடையிலான ஒரு ஒப்பீடு என்ற ஒரு தலைப்பை நாம் வழங்கியிருக்கிறோம். பொதுவாக இந்த சொர்க்கம் நரகம் சம்பந்தமான தலைப்பை நாம் பேசுறது ஏனென்றால், நரகத்தை பற்றி பேசும்போது யா அல்லாஹ் இந்த கடுமையான வேதனையில இருந்து எங்களை காப்பாற்றி விடு என்று அல்லாஹ்விடத்துல நாம் அதிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். அந்த நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய எந்த விஷயம் நமது வாழ்க்கையில் இருந்தாலும் அவைகளை நாம் களைந்து விட வேண்டும். அது மாத்திரமல்ல, உண்மையான வெற்றி என்பது அந்த சொர்க்கத்தை அடைவதில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். எவர்கள் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்பட்டு விட்டாரோ அவர்தான் வெற்றி பெற்று விட்டார். இந்த உலக வாழ்க்கையில கிடைக்கிற சந்தோஷங்கள் அல்லது நாம் அடைகிற சில மகிழ்ச்சி அல்லது சில நியாமத்துகள் எல்லாம் தற்காலிகமானது. எந்த செகண்ட் வேணும்னாலும் ஒன்று நாம் இருப்போம், நமது நியாமத்துகளை இழந்து விடுவோம், அல்லது நாம் இருக்கும் போதே நமது ஒன்று நாம மூத்தாகிறோம், இல்லாட்டி அல்லாஹ் தஆலா நமது நியாமத்தை இல்லாமக்குவோம். ரெண்டுல ஒன்று, நாம் வாழ்வோம், நியாமத்திக்காது, அல்லது நியாமத்துக்கள் எல்லாம் அப்படியே இருக்கும், நாம மூத்தாகிறோம். எனவே இந்த உலகம் என்பதை பொறுத்தவரையும் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த பூமிக்கு அனுப்புற நேரத்துல இந்த பூமியிலே உங்களுக்கு ஒரு கொஞ்ச நாள் வாழ்க்கை இருக்கிறது. மத்தாஉன் இலாஹி, ஒரு குறிப்பிட்ட கால சுகங்கள் இந்த பூமியில இருக்குது, கொஞ்சம் வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா இந்த பூமியை பத்தி சொல்றான். ஆகவே நாம் அடிக்கடி சொர்க்கத்தை பத்தி ஞாபகப்படுத்துவது அந்த சொர்க்கத்துக்காக நாம் விரைந்து போக வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல என்ன சொல்றான், பாதிரு பில் அஅமாலி ஃபித்னா, குழப்பம் வருவதற்கு முன்பு நீங்கள் உங்கள் செயல்களிலே போட்டி போடுங்கள். கக்தஇல் லைலில் முத்லிம், இருள் பிளம்புகளை போல குழப்பங்கள் உங்களை நோக்கி வரும். யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா, காலையில் அவன் மூமினாக இருக்கிற ஒருத்தன் மாலையில காஃபிரா போயிடுவான். அப்படியான ஒரு குழப்பங்கள் உங்களுக்கு வருவதற்கு முன்பு நீங்கள் அமல்களிலே போட்டி போடுங்கள். சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னah, அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காகவும் சொர்க்கத்துக்காகவும் நீங்கள் வேகமாக செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சாபிகு, நீங்கள் போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஏன்? இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல. உண்மையான வெற்றி என்பது எவன் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்பட்டானோ அதுதான் வெற்றி. இங்க நம்மட போட்டியில ரெண்டு தான். இந்த உலகம் என்பது உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு ஃபுர்சா. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் நீங்க சொர்க்கத்துக்கு போகலாம்.
இந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிட்டால், நழுவவிட்டால், நீங்கள் ஒரு மோசமான ஒரு தங்குமிடத்தை அடைகிறீர்கள். அல்லாஹ் சொன்னான். குர்ஆனில் சொன்னான், மனிதனுக்கு நாங்கள் பாதையை காட்டியிருக்கிறோம். அவன் ஒன்றில் நன்றி உள்ளவனாக வாழ முடியும், ஒன்று நன்றியோட வாழ்ந்தால் அவன் சொர்க்கத்துக்கு போறான், அவன் நன்றி கட்டவனாக வாழ்ந்தால் நரகத்துக்கு போறான். அல்லாஹ் தஆலா சொன்னான். எனவேதான் நாம் அடிக்கடி சொர்க்கத்தையும் நரகத்தையும் நாம ஒரு தலைப்பாக பேசுறோம். சில நேரத்துல நாம தலைப்புக்குள்ள ஒரு செய்தியாக பேசுறோம். காரணம் என்னடா, நபிமார்களை பொறுத்தவரையும் பஷீரன் வ நதீரன், முபஷிரீன் வ முன்திரீன், அதாவது நல்லது செஞ்சா அவர்களுக்கு நல்லது கிடைக்கும் என்ற நற்செய்தி சொன்னார்கள். தீமையில நீங்க போனீங்கன்னா உங்களை நோவிக்கிற கடுமையான வேதனை இருக்கிறதுன்னு சொன்னாங்க. உதாரணமா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? அந்த சமுதாயத்துக்கு என்ன சொன்னார்கள்? நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அன்யஅபுதுல்லாஹ் வத்தகு, அவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், இன்னி அகாஃபு அலைக்கும் அஸாப யௌமின் அலீம், நோவினை தருகிற ஒரு வேதனை உங்களுக்கு வந்துவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன். பொதுவா எல்லா நபிமார்களும் இந்த வேலையை செஞ்சாங்கன்றதை பார்க்கணும். அந்த வகையில சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்வு சம்பந்தமாக குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல பேசுறான். நான் சொன்னேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி சொன்னா, இந்த உலகத்துக்கு நீங்க போறீங்க, அங்கே உங்களுக்கு ஒரு தங்குமிடம் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் அந்த வாழ்க்கையின் சுகங்கள், மதாஉத் துன்யா, இந்த அற்பமான உலகத்துல உங்களுக்கு ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல இத நிறைய இடங்கள்ல சொல்றான். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். மத்தான்னு மட்டும் சொல்லல, இந்த உலக வாழ்க்கை இருக்கிற ஒரு அற்பமானது, கொஞ்சமானது, அல் குரூர், உங்களை ஏமாற்றி விடும். ஏன்னா இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையும் மனிதன் ஏதோ ஒரு வகையில மறுமையை நம்புகிறான், மறுமைக்காக பாடுபடுறான். ஆனா இந்த உலகமா மறுமையான வாழ்நாட்டுல நம்ம உலகத்தை தான் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். மர்ம தான் எப்ப வேணாலும் அல்லா இடத்துல தேடிக்கொள்ளலாம். நம்ம அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியை பார்த்து சொன்ன நேரத்துல, நீங்க அவர்களுக்கு முன்னால நிக்கிறீங்க, இதா ரஅவ் திஜாரத்தன் அவ் லஹ்வன், அவங்க ஒரு வியாபாரத்தையோ வீணான ஒன்றை கண்டால் இன்ஃபகு மின் ஹவ், ஒரே ஓட்டம் வாங்கிட்டு போறாங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னு சொன்னா சில நேரங்கள்ல மனிதர்கள் என்ற வகையில, ஏன்னா மனிதர்கள் இந்த உலகத்தை தான் பாக்குறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கடா, இதை மிஸ் பண்ணிருப்பாங்க, நம்மளோட டைமை மேக்சிமம் அதுக்காக செலவழிக்கிறோம், நம்ம தியாகங்களை மேக்சிமம் இந்த உலகத்துக்காக என்னத்தை வேண்டாலும் சம்பாதிக்கிறதுக்காக செய்யறோம். ஆனால் மறுமை என்பது டைம் இருந்தா பார்த்துக்கொள்வோம் என்ற நிலையில நிறைய பேர் இருக்கு. டைம் இருந்தா பயானை பார்ப்போம், டைம் இருந்தா தொழுகைக்கு போவோம், டைம் இருந்தா மார்க்கத்தை படிப்போம். ஏன்னா உலகம் தான் நமக்கு அல்லாஹ் சொல்ற அந்த உலக வாழ்க்கை கொஞ்சம் மட்டும் சொல்லல, அது உங்களை ஏமாற்றி விடும் என்று சொல்றோம். நிறைய நீங்க பார்க்கலாம் குர்ஆன்ல. அதே மாதிரி பாருங்க, வமா ஊதீது மின் ஷைஇன் ஃபமதாஉல் ஹயாத்தித் துன்யா, நீங்கள் எந்த ஒன்றை இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டாலும் கொஞ்சமானது, அற்பமானது, இந்த உலக வாழ்க்கையில் அது அற்பமாக இருக்கிறது. வஸீனத்துஹா, அலங்காரம். என்னமோ நமக்கு இந்த உலகத்துல ஒண்ணு கிடைச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு புகழ்ச்சி, நாளைக்கு வேணாலும் நம்மளை விட்டு போகலாம், இல்லாட்டி நாம இதை விட்டு போத்தா போயிடலாம். அப்படித்தானே இந்த உலக வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய சில இன்பங்கள், சில கைதுகள், சில நியாமத்துகள், அது அற்பமானது. அல்லாஹ் சொல்றான், இது அற்பமானவைகளாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வமா இன்தல்லாஹி கைருன், அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது அதுதான் மிகச் சிறந்ததாக இருக்கிறது. வஅபகா, அதுதான் நிலையானதாகவும் இருக்கிறது. அஃபலா தஅகிலூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? எனவே நாம் இந்த உலகத்துக்காக உழைக்கிறது மாதிரி, கஷ்டப்படுறது மாதிரி, இந்த உலகத்தை நாம நேசிப்பது போல, இந்த உலகத்துல சில நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறதை விட நம்ம மறுமைக்காக நம்முடைய தேடலிக்கும் எப்பவுமே நம்மளோட உள்ளத்துல ஒண்ணு ஆழமாக நம்ம பதிக்கணும். என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்துல வாழ பிறந்தவன் அல்ல, இந்த உலகம் எனக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஒரு சின்ன வாய்ப்பு, அது ஒரு ஃபுர்ஸா, ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பம் நமக்கு எப்ப வேணாலும் நாம் அதை இழந்து விடக்கூடும். நமக்கு உண்மையான வாழ்க்கையை நல்லா சொல்றார். எப்படி? வயா கௌமி இன்னமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா மதாஉ, இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது அது ஒரு அற்பமானதாக இருக்கிறது. வ இன்னல் ஆகிரத லஹியல் தாருல் கரார், ஆகிரத் மறுமை வீடு என்பதுதான் அது நிரந்தரமானது என்று அல்லாஹ் சொல்றான். இந்த நிரந்தரம் நமக்கு இந்த உலகம் அல்ல. நம்ம ஒரு பயணம் போறோம், ஒரு ஆக்சிடென்ட்ல மூத்தா போகலாம், இல்ல திடீர்னு நாம் நோய்வாய்ப்படலாம், திடீர்னு ஆரோக்கியம் வளர்ந்து போகலாம், திடீர்னு நமக்கு எது வேண்டாம் நடக்கலாம். நம்ம சொத்துக்கள் அழியலாம், நமக்கு வீடு வாசல் இல்லாம போகலாம், நம்ம மனைவி மூத்தா போகலாம், பிள்ளைகள் மூத்தா போகலாம், உலகத்தில் நமக்கு எது வேண்டாலும் நடக்கலாம். ஆனா உண்மையான நிரந்தரம் என்று அல்லாஹ் சொன்னாங்க
அது ஆகிரத்தில் உள்ளதுதான். அல்லாஹ் தஆலா சொல்றான், மன் அமில ஸய்யிஅத்தன் ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா. எவன் பாவத்தை பாவங்களை செய்கிறானோ அவனுக்கு அவன் செய்த பாவத்துக்கு ஏற்பதால் அவனுக்கு அதற்கான கூலி வழங்கப்படும். வமன் அமில ஸாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن. எவன் மூமினாக இருந்து கொண்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சாலிஹானவைகளை செய்கிறார்களோ அல்லாஹ் சொல்றான், فَأُولَٰئِكَ يَدْخُلُونَ الْجَنَّةَ. அவர்கள் சுவர்க்கத்திலே நுழைவார்கள். யுர்ஸகூன ஃபீஹா. அங்கே அவர்கள் வாழ்வளிக்கப்படுவார்கள், ஆகாரம் அளிக்கப்படுவார்கள். பிகைரி ஹிசாப், அன்லிமிட்டெட், கணக்கில்லாமல் அவர்களுக்கு அங்கே வழங்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சூரா காஃபிர்ல 39, 40 ஆகிய வசனங்கள்ல சொல்றான். எனவே நான் சொல்றான், லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத். இந்த நிராகரிப்பவர்கள் நகரங்களிலே உல்லாசமாக சுற்றித் திரிகிறார்கள் என்பது உங்களை மயக்கிவிட வேண்டாம். என்ன லைஃப்ல வாழ்றான் அங்க பாருங்கப்பா, அத்வானிய பாருங்க, அவனு பேர் என்னது, இந்தியாவில் இருக்கிறாரு அதானி, என்ன காசு, கோல்டுல ரோல்ஸ் ராய்ஸ், என்ன வாழ்க்கை. நமக்கு ஒரு ஆசை வருந்தானே. அல்லாஹ் தஆலா சொல்றா, நீங்க மட்டும் நம்பிக்கை இழந்து நீங்களும் காஃபிரா போக மாட்டீங்கன்னு இருந்தா அவன் ஏறி போற படியெல்லாம் தங்கத்தாலே வெளியிலே நான் செஞ்சு கொடுப்பேன். நீங்க அந்த அளவுக்கு பொறுமையான வாழ்க்கை இல்லை. சாதாரணமா அமெரிக்காவுக்கு போக கிடைச்சா என்னமோ சொர்க்கத்துல போய் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நிக்கிற மாதிரி போட்டோ போடுறாங்க. என்னன்னா அமெரிக்காவுக்கு போய்த்தானே. என்ன மனுஷன் வந்து பாக்குற என்னன்னாலும் காசு கிடைக்கும். அது எந்த நாட்டுல போய் என்ன கலாச்சாரத்துல என்ன போனாலும் பரவாயில்லை. அதுக்காக தப்பா நினைச்சு அமெரிக்காவுக்கு போனா அது ஒரு சந்தோஷம் தான், அப்படித்தானே. நான் அதை பிள்ளையா சொல்ல வரல. அதாவது மனிதன் இந்த உலகத்துல காசு கிடைக்கிறது தான் அவனோட மெயின் டார்கெட்டா யோசிக்கிறான். நல்லா பாதுகாக்கணும். அதல்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், இந்த காபிர்கள் உங்களுக்கு உல்லாசமாக சுற்றி திரிவது உங்களை என்ன செஞ்சிருவானா, உங்களை மயக்கி விட வேண்டாம். அல்லாஹ் சொல்றான், மதாஉன் கலீலுன். என்னடா இது கொஞ்சம் வாழ்க்கை, இதுக்கே இந்த போட்டி போடுறீங்க. மதாஉன் கலீலுன் சும்ம மஅவாஹும் ஜஹன்னம். அவர்கள் ஒதுங்கும் இடம் நரகமாகும். அது மோசமான ஒரு இடமாக இருக்குது. அவனை பார்த்து பேராசைப்படாதீங்க. அவனை மாதிரி நாமளும் மாறணும். உலகத்துல முதல் பணக்காரனை போகணுமா பாருங்க, பெரிய கவலை. முஸ்லிம் முதல் பணக்காரன் இல்லை. எப்படி நீ முதல் பணக்காரனா போவாங்க? நீ முதல் பணக்காரனா போனா பெரும்பாலும் முதல் கஞ்சனா இருந்தா தான் ஏறும். ஒரு முஸ்லிம் முதல் பணக்காரனா போயிடுமா, அவனுக்கு தான் சாத்தியம். ஏன்? அவனுக்கு ஹராம் ஹலால் இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் அவன் தான் வரணும், அவன் தான் வருவான். ஆனா பொருளாதாரம் கிடைக்கும். அது வேற. இந்த முதலாம் பணக்காரனா போனா பெரிய சாதனை. ஒரு மூமின் முதலாம் பணக்காரனா போனா கொஞ்சம் விற்கப்படும். ஓஹோ, நான் சரியான முறையில் தர்மம் கொடுக்கல, அப்படிதானே. அப்ப இது ஏன் நான் சொல்றேன்னா, மனிதன் இந்த போட்டி போடுற நேரத்துல என்ன செய்வான்னா, ஆவான்னு உழைக்கிறான். 24 மணி நேரம் உழைப்போம். என்ன பயம் கொஞ்சம் தெரியாத, கொஞ்சம் இந்த உலக ரீதியான ஒரு நிர்பந்தங்கள் வேற விஷயம். ஏன்னா அந்த மார்க்க விஷயங்களை கவனிக்க நேரம் இல்லை, தொழுறதுக்கு நேரம் இல்லை, பள்ளிக்கு வாரத்துக்கு நேரம் இல்லை, உலகத்துல எதுக்குமே நேரம் இல்லை. 24 hours அவன் லைஃப் இந்த உலகத்துக்காக இருக்குன்னு சொன்னா அவன் கொஞ்சம் யோசிக்கணும், என்னடா இது நம்மளோட வாழ்க்கை, எங்கடா நம்ம போறோம். பணம் தான் சம்பாதிக்கணும், தேவைதான், அது மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ் தஆலா அவசியமா தான் வச்சுக்க. அதுக்காக இந்த அல்லாஹ் குர்ஆன்ல சில மனிதர்கள் இருக்கிறாங்க, லா துல்ஹீஹும் திஜாரத்துன். அவர்கள் அதாவது அவர்களுக்கு வீணானவைகளோ வியாபாரங்களோ அல்லாஹ்வை நினைப்பதை மட்டும் அவர்களை பராக்காக்காது. ஒரு மூமினை பொறுத்தவரை அல்லாஹ் சொல்றான், மத்தாஉன் கலீலுன். இந்த உலகம் ஒரு அற்பமானது. கொஞ்சம் கலீலுன்னா ரொம்ப ரொம்ப குறைந்த அர்த்தம். கொஞ்சம் அவர்கள் நரகத்துக்கு போவாங்க. எவர்கள் தங்களது ரப்புக்கு பயந்து நடக்கிறார்களோ லஹும் ஜன்னாத்துன், அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தயார்படுத்தியிருக்கிறான். மின் தஹ்திஹல் அன்ஹார், அதன் கீழ்ப்பகுதிகளிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹாலிதீன ஃபீஹா, அதிலே நிலையாக அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்றார், நுஸுலம் மின் இன்தில்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விருந்தாக அது இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், வமா இன்தல்லாஹி கைருன் லில் அப்ரார், அல்லாஹ் நல்லவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருப்பது மிகச் சிறந்ததாக இருக்கிறது. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த உலகம் என்பது மத்தாவும் கலீலும். ஞாபகம் வச்சுக்கணும், என்ன கிடைச்சாலும் நமக்கு உலகத்துல இந்த முழு உலகமே நமக்கு கிடைச்சா கூட அது அற்பம்தான். ஏன்னா எந்த நாட்டுக்கு நாங்க அதிபரா போனாலும் அது அற்பம் தான், அது கொஞ்சம் தான், அது அற்பமானது. அல்லாஹ் சொல்றான், எப்ப வேண்டாலும் உங்கள்கிட்ட இருந்து போகலாம். நாட்டுல நம்ம மன்னரா போயிட்டோம். மன்னர் மாதிரி ராவ கப்பல் ஏறி போனார்களா? அவங்க வாழ்ந்த நாட்டுக்குள்ள அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பிலே அவங்க பகிரங்கமாக கொல்லப்பட்டார்கள். நம்ம கேள்விப்பட்டது நேபாள எல்லாம் நடந்தது, ஸ்ரீலங்கால நடந்தது. பெரும் பெரும் ஜாம்பவான்கள் சொல்லப்படுறவங்க, அவங்க அடிக்க யாரும் இல்லைன்னு சொல்லப்படுறவங்க பாதுகாப்பு இல்லாம என்ன செய்வாங்க, மக்களால கொலை செய்யப்பட்டார்கள் பார்க்கணும். இது அர்த்தம் என்ன? இந்த உலகம் அப்படித்தான், எது கிடைச்சாலும் நமக்கு சந்தோஷமோ நிரந்தரமோ இல்லை. எனவே மறுமை வீடுதான் உண்மை. அல்லாஹ் சொல்றார்,
அல்லாஹு யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷா. அல்லாஹ் தான் நாடுகிறவர்களுக்கு வாழ்வாதாரத்தை விரிவாக கொடுக்கிறார். வயக்திர், சிலருக்கு அல்லாஹ் சுருக்கி விடுகிறார். வஃபரிஹு பில் ஹயாத்தி துன்யா, சிலர் இந்த உலக வாழ்க்கையை கொண்டு சந்தோஷப்படுகிறார்கள், பெருமை அடிக்கிறார்கள். வமல் ஹயாத்து துன்யா ஃபில் ஆகிரத்தி இல்லா மத்தான், இந்த உலக வாழ்க்கை மறுமையோடு ஒப்பிடுகிற நேரத்துல மிக மிக அற்பமாகும். இந்த குர்ஆன் வசனங்கள் எல்லாம் நான் சூரத்துல் ராஹ்ல 26, சூரா ஆல இம்ரான்ல 196ல இருந்து 198 வரைக்கும் உள்ள வசனங்கள் நீங்க பார்க்கலாம். கடைசி ஒரே வசனத்தை சொல்றது, உலகத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது இந்த மனிதன் எதையெல்லாம் விரும்புவான், பல வசனம் சொல்லுகிறேன். இந்த மனிதனுக்கு விருப்பம் ஊட்டப்பட்டிருக்கிறது. மினன் நிசா, பெண்களை ஆசைப்படுவது, வல் கனாத்தீரில் முகந்தரத்தி மினல் தஹபி வல் ஃபில்லா, தங்கமும் வெள்ளியும் குவியல்களாக இருப்பது, வல் கைலில் முஸவ்வமா, நல்ல ஒரு அடையாளமிடப்பட்ட குதிரை, அதாவது ஒரு நல்ல வெஹிக்கிள் இருக்கிறது, வல் அன்ஆம், கால்நடைகள், வல் ஹர்ஸ், விவசாய நிலங்கள். அல்லாஹ் சொல்றான் ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا. இந்த உலகத்தில் இவைகள் எல்லாம் அற்பமானவைகளாக இருக்கிறது. வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்திலே தான் அழகான ஒதுங்கும் தலம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், இந்த உலகத்தில் இதெல்லாம் விரும்புறீங்க தானே, ஹராம் தான் சொல்லல, பெண்களை விரும்பப்படாதுன்னு சொல்லல, தங்கம் வெள்ளிய கூடாதுன்னு சொல்லல, காணிகளை வேணாம்னு சொல்லல, அல்லாஹ் சொல்லல. இதெல்லாம் வேணும், மனுஷனுக்கு அத்தியாவசிய வாழ்க்கைக்கு தேவை. ஆனா சொல்றான், நீங்க சேர்க்கிறீங்க, தெரிஞ்சு கொள்ளுங்க, இது இந்த உலகத்தில் அற்பமானது. நீங்க கோல்ட வீட்டுல பூட்டி பொட்டி கணக்க வச்சுக்கலாம், ஆனா அப்படி வச்சுக்கிட்டு பூமிக்குள்ள போனான்றதை மறந்துடாங்க. காரணம் ஒருத்தர் அப்படி சாவியை தூக்கலாது, ஆனா அதை அவனால பாதுகாக்க முடிஞ்சுதான், அதனால ஏதாவது பிரயோசனமா பூமிக்குள்ள சொல்லப்பட்டான்னு நல்லா சொல்றோம். அப்ப இந்த உலகம் அப்படித்தான், எந்த நேரத்துல நமக்கு அழிவு வரும்னு சொல்லல. நம்ம நினைக்கலாம் நாங்க நல்லவர்கள், எங்களுக்கு அழிவு வராது, கெட்டவர்களுக்கு வர அழிவுன்னு நாங்களும் சில நேரம் மாட்டிக்கணும். கெட்டவர்களுக்கு வர அழிவு சில நேரம் நமக்கு வரும், வரலாம், வந்துதான் இல்லையா? சுனாமியில பார்த்தோமே, சின்ன பிள்ளைல என்ன செஞ்சது? அப்ப பொதுவான அழிவுல அப்ப நாம எப்பவுமே எந்த டைமும் காத்து வேகமா அடிக்கலாம், எந்த டைமும் பூமி ஆடலாம், எந்த டைமும் எது வேண்டாலும் நடக்கலாம். நாம் கவனமாக இருக்கணும். இந்த உலகம் என்பது அற்பமானது. அல்லாஹ் சொல்றான், குல் அஉனப்பிஉகும் பிகைரின் மின் ஸாலிகும், இதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா? லில்லதீன தகவ் இன்த ரப்பிஹிம், அதாவது அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே ஜன்னாத்துன், சொர்க்கங்கள் இருக்கிறது, தோட்டங்கள் இருக்கிறது, தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா, கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற சூழபதிகள் அவர்களுக்காக இருக்கின்றன, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வஅஸ்வாஜும் முத்தஹ்ஹரத்துன், அங்கே தூய்மையான துணைவிகளும் அவர்களுக்கு இருப்பார்கள். வரிதுவானும் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அவர்களுக்காக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரான்ல சொல்லி காட்டுறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த மூமின்களுக்கு சொர்க்கத்துல ஒரு நல்ல சந்தோஷங்களை வச்சுக்கிறான். குர்ஆன்ல நீங்க பெறற்ற பக்கத்துல எல்லாம் உங்களுக்கு செய்திகள் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான செயல்களை செய்கிறார்களோ, கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, ஜன்னாத் ஃபிர்தௌஸ் என்கிற அந்த உயர்ந்த சுவர்க்கம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். லா யப்கூன அன்ஹா வலா, அதுல இருந்து அவங்க போய் எங்கேயும் போறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச இடம், நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா அந்த இடம் கொஞ்ச நேரம் போற அடிச்சுவோம், வேற எங்கேயா இன்னொரு இடத்தை பார்க்க மாதிரி பார்ப்போம். ஆனா சொல்றாங்க, அந்த சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா லா யப்கூன அன்ஹா வலா, அதுல இருந்து அவங்க நீங்கிறதுக்கு போறதுக்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அந்த அளவுக்கு சூரா கஹஃப்ல 107, 108 இதை பார்க்கலாம். இதே மாதிரி நீங்க பாருங்க, அல்லாஹ் சொல்றார், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன், இறையச்சம் உள்ளவர்கள், தக்வாவோடு வாழ்கிறவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தையும் ஆறுகளையும் அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றார், உத்ஹுலூஹா பிஸலாமின் ஆமினீன், பயமில்லாமல் அச்சமற்றவர்களாக நீங்கள் அந்த சொர்க்கத்திலே நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த உலகத்துல இருந்து சபையில நம்ம உட்கார்ந்து முடியும், நான் ஒரு ஆரம்பி சொல்றேன், அதுக்காக நம்ம இருக்கிற ஆட்கள் சரியில்லாத ஆட்கள் நான் சொல்றதை விளங்கிடுவான, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம எல்லாரும் ஒன்னா தானே இருக்கிறோம், ஆனா ஏதோ ஒரு வகையில மனிதர்கள் இந்த வகையில நம்மளோட உள்ளத்துக்குள்ள சின்ன சின்ன விருப்புகள் ஒரு ஆளை பற்றி மற்றாள் மேல இருக்கலாம். தான் ஒரே நடக்கிறாரு, சின்ன இருக்குமா இல்லைன்னு யாராவது சொன்னீங்கன்னா அதான் இன்னைக்கு சொல்ற முதல் போய் நீங்க கொஞ்சம் இருக்கும், எனக்கு இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம். சரி, அதாவது அது அப்படி இல்லாட்டி நாங்க மனிதர்கள் இல்லை, அவ்வளவுதான். இந்த வெறுப்புகள், சின்ன சின்ன விமர்சனங்கள், ஒரு ஆளை பற்றிய சின்ன சின்ன எண்ணப்பாடுகள், அது வெளியில சொல்றது, அடுத்தவங்க அவமானப்படுத்துறது பிள்ளை, ஆனா மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். வளரா சொல்றது, நம்ம என்னத்தை வெளியில சிரிச்சாலும் பேசினாலும் இதுதான் மனிதர்கள், இப்படி இல்லாட்டி இல்லை. நான் அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? அவங்களோட உள்ளத்துக்குள்ள உள்ள இந்த வெறுப்புகள், பகைமையெல்லாம் நாங்க எடுத்துருவோம்.
சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு போறோம் என்ன மாதிரி விளையாடுறீங்களா, இன்னைக்கு நமக்கு இப்படி செஞ்சு வந்தாங்க, சொர்க்கத்துக்குள்ள உங்களுக்கு என்ன வரப்படாது? சொர்க்கத்துக்குள்ள போனா நீங்க சகோதரர்கள் தான், நீங்க எல்லாம் ஒரே நபர்கள் மாதிரி தான். அங்க இஃப்திலாஃப் இருக்காது, அங்க முரண்பாடு இருக்காது. இவன் இந்த ஜமாத்தா, இவன் இந்த இயக்கமா, இவன் இந்த ஊரா, இவன் அந்த நாடா, ஒண்ணும் இல்லை. அல்லாஹ் சொல்றான் வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில், அவர உள்ளத்துக்குள்ள உள்ள எல்லா பகைமைகளையும் நாங்கள் எடுத்து விடுவோம். இஹ்வானன் அலா சுருரின் முத்தகாபிலின், சகோதரர்களாக கட்டில்களை சாய்ந்தவர்களாக, ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவர்களாக. உலகத்துல என்னப்பா நம்ம பாடுபட்டோம் இந்த மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கு. எல்லாரும் ரோட்ல இருந்து என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா, நாம பள்ளியில வந்து இந்த மார்க்கத்தை படிச்சு அது ஒரு சந்தோஷமாக நாங்கள் எதிர்நோக்கியவர்களாக பேசிக் கொண்டிருப்போம். லா யமஸ்ஸுஹும் ஃபீஹா நஸபுன் வலா ஹும் மின்ஹா பிமுக்ரஜ், எந்த டயர்டும் அங்கே இருக்காது, அங்கே அவர்கள் வெளியேற்றப்படவும் மாட்டார்கள். இந்த சொர்க்கம் நமக்கு தேவையா? இந்த அற்பமான உலகத்துக்காக வேண்டி நம்மளோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு, நம்மளோட நேரங்களை தொலைச்சிட்டு 24 hours 24 மணித்தியாலும் நம்ம பிஸி. என்னடா பிஸின்னு கேட்டா, அந்த பிஸி இந்த ஷைத்தான் நம்மளை பிஸியாவே வச்சுட்டியா. அல்லாஹ் பாதுகாக்கணும். மார்க்கம் இந்த ஈமானை வாருங்கள் ஈமான் கொள்ளும் ஒரு தலைப்புல பேசுங்க. எப்பவுமே நம்மளோட ஈமான் கொஞ்சம் தடமாறிக்கிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். சஹாபாக்களுக்கு நடந்தது. வந்து சொன்னாங்க, யாரும் சொன்னாங்க, உங்களோட இருக்கும் போது எங்களோட ஈமான் நல்லா இருக்குது, நாங்க வெளியில போனோம், எங்க குடும்பத்தை எங்க பிள்ளைங்களை நாங்க என்ன செய்யறோம், முத்தமிடுறோம், எங்க குடும்பத்தோட வைக்கிறோம், எங்களுக்கு ஒரு மாதிரியா போகுது, எங்களுக்கு எல்லாம் மறந்த மாதிரி போகுதுன்றாங்க. சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படிதான் இருக்கும் ஈமான். அதே மாதிரி நீங்க இங்க இருக்கிற மாதிரி வெளியே இருந்தீங்கன்னா மலக்குமார்கள் நேரம் வந்து உங்களை ஜியாரத் பண்ணிட்டு போயிருவாங்க. அவன் இருக்க முடியாது. அப்ப நாம என்ன செய்யணும்டா, 24 மணித்தியாலமும் வந்து பள்ளியில நம்ம கிடைக்கலுமா? இல்ல, கிடைக்கிற சந்தர்ப்பங்களையாவது குறைஞ்சது வாரத்துல ஒரு நாள் என்னது அல்லது 2 நாள் நாங்க வாரோம், நம்ம உட்காரோம், நமக்குள்ள இந்த ஈமானை பற்றி பேசிக்கொள்றோம். அப்படித்தானே? அல்லாஹ் தஆலா சொல்றா, இப்படி அவர்களுக்கு இடையில எந்த ஒரு இது பகையும் இருக்காது, அவங்களுக்கு எந்த டயர்டும் இருக்காது, அங்கிருந்தவர்கள் வெளியே போக மாட்டாங்க. அல்லாஹு அக்பர். இந்த ஜன்னத், இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தரணும். யா இபாதி, அல்லாஹ் சொல்றான் சூரா ஸுஹ்ருஃப்ல, என்னுடைய அடியார்களே, லா ஹௌஃபுன் அலைக்குமுல் யௌம், இன்றைய தினத்தில் உங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. வலா அன்தும் தஹ்ஸனூன், நீங்க எந்த கவலைப்பட மாட்டீங்க. அல்லதீன ஆமனூ பிஆயாத்தினா வ கானூ முஸ்லிமீன், எங்க வசனங்களை நீங்கள் நம்பினீர்கள், அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள். அல்லாஹ் சொன்னான், உதுகுலுல் ஜன்னah, சொர்க்கத்துக்குள் நீங்கள் நுழையுங்கள். அன்தும் அஸ்வாஜுக்கும், நீங்களும் உங்களோட வைஃபும், நீங்களும் உங்கள் மனைவிகளும், துஹ்பரூன், சந்தோஷமாக. இந்த எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அல்லாஹ் தஆலா நம்ம வைஃப், உங்களோட வைஃபை கூட்டிட்டு உள்ள போங்கப்பா, அந்த அந்த சோலைக்குள்ள அல்லாஹ் போக சொன்னாண்டா, நம்மளோட வாழ்க்கையில அதை விட என்ன சக்சஸ் இருக்கு சகோதரர்களே? அழிஞ்சு போற இந்த உலகத்துக்காக நம்மளோட முழு நேரங்களை செலவழிக்கிறோம். அழிஞ்சு போற இந்த உலகத்துக்காக, நம்முடைய வாழ்வாதாரத்துக்காக நாம அல்லாஹ்வுடைய பாதையில் உள்ள அத்தனை விஷயத்தையும் கைவிடுறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? இது அழிஞ்சு போயிருப்பா, நீங்க இதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட நிரந்தரமான அந்த வீட்டுக்காக உங்களை தயார்படுத்துங்க. உங்களுக்கு கிடைக்கிற நியமத்துகளை நீங்கள் அந்த வீட்டை அடைவதற்காக நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்கள் நல்ல ஓய்வு நேரங்களை நீங்க அல்லாஹ்வுக்காக பயன்படுத்துங்கள். உங்களுக்கு தரக்கூடிய பொருளாதாரத்தை நீங்க அல்லாஹ்வுக்காக பயன்படுத்துங்கள். அல்லாஹ் சொன்னார், நீங்களும் உங்கள் துணைவிகளும் சொர்க்கத்துக்குள்ள நுழையுங்கள், சந்தோஷமாக நுழையுங்கள். யுதாஃபு அலைஹிம் பிஸிஹாஃபின் மின் ஸஹப், அவர்களுக்கு தங்கத்தால் தட்டுகள், அக்வாபின், அதே மாதிரி அவர்களுக்கு தங்கத்தால தட்டுகளும் குவளைகளும் அவர்களை சுற்றி கொண்டே இருக்கும். சேவிஸ் எங்களுக்கு அவர்களை சுற்றி கொண்டே இருக்கும். வஃபீஹா மா தஸ்தஹில் அன்ஃபுஸ், நமது உள்ளங்கள் எதையெல்லாம் ஆசைப்படுமோ அதெல்லாம் அங்கே கிடைக்கும். வத்தலத்துல் அயுன், நமது கண்கள் எவைகளை பார்த்து ஆசைப்படுமோ அவைகள் எல்லாம் அங்கே இருக்கும். வஅன்தும் ஃபீஹா காலிதூன், நீங்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பீர்கள். அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானல்லாஹ். வதில்கல் ஜன்னத்து அல்லதி ஊரிஸ்துமூஹா பிமா குன்தும் தஅமலூன், உலகத்துல வாழ்ந்த நேரத்துல நீங்கள் இந்த சொர்க்கத்துக்காக செய்து கொண்டிருந்த செயல்களின் காரணமாக அந்த சொர்க்கம் உங்களுக்கு அனந்தரமாக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு தான் சாக மாட்டீங்க, அந்த சொர்க்கத்துல தூங்க மாட்டீங்க, அந்த சொர்க்கத்துல உங்களுக்கு இன்பங்கள் குறையாது. உங்களோட சக்தி, ஒரு ஆணுக்கு 100 ஆணுடைய சக்தி அல்லாஹ் கொடுப்பான். சாப்பாட்டுல, குடிக்கிறதுல, தாம்பத்தியத்துல 100 ஆம்பளை சக்தி ஒரு ஆளுக்கு கொடுத்தா எப்படிக்கும்? இது நான் சொல்லல, ஹதீஸை நீங்க படிப்பீங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அனந்தரமாக தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், லக்கும் ஃபீஹா ஃபாகிஹத்துன் கஸீரத்துன், அங்கே நிறைய கனி வகைகள் உங்களுக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. மின்ஹா தஅகுலூன், அதிலிருந்து நீங்கள் சாப்பிட போகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரா ஸுஹ்ருஃப்ல 68ல இருந்து 73 வரைக்கும் பாருங்க. இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன்,
இரையச்சம் உள்ளவர்கள் யார் தக்குவாவோட வாழ்ந்தார்களோ, அல்லாஹ் பயந்து இந்த உலகத்துல தங்களோட காரியங்களை அமைச்சுக்கிட்டாங்களோ, இரையச்சத்துக்காக வாழ்ந்தார்களோ, அவர்கள் பாதுகாப்பான ஒரு இடத்துல இருப்பார்கள். சோலைகளிலும் ஆறுகளிலும் அவர்கள் இருப்பார்கள். பட்டுகள் பட்டாடைகள் அவர்கள் அணிந்திருப்பார்கள். முத்தகாபிலீன், ஒருவரை ஒருவர் முன்னோக்கி, அவர்களுக்கு ஹூருல் ஐன்களை நாங்கள் திருமணம் முடிச்சு வைப்போம். அல்லாஹ் சொல்றான், எந்த பயனும் வைக்காது. ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்தா ஒரு பழத்துக்கு மேல இன்னொரு பழம் சாப்பிட்டா என்ன செய்ய நினைச்சுவாங்களோடு சாப்பிடாம வைக்கிறது கூட. ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டுட்டோம், மிச்சம் வைக்கிறதுனால சாப்பிடணும் ஆசை இருந்தாலும் இன்னொன்று வைக்கல. அப்போ சில சங்கடங்கள் வருமா இல்லையா? விருந்தாளி வீட்டுல போனோம் சொல்றது, அல்லாஹ் சொன்னா எந்த டிஸ்டர்பும் இல்லையாது. உனக்கு என்ன சாப்பிடுறா உனக்கு யாரும் ஒன்னும் கேட்க மாட்டான். உன்னை நீதான் தப்பா நினைக்கணும், உனக்குரியது. அல்லாஹ் சொன்னா உங்களுக்கு எல்லா வகையான கனிவகைகளும் அங்கே கிடைக்கும். ஆமினீன், நல்ல பாதுகாப்பாக இருப்பார்கள். அல்லாஹ் சொன்னான், லா யதூகுன ஃபீஹல் மௌத இல்லல் மௌதத்தல் ஊலா. நீங்க உலகத்துல மௌத்தப்ப நீங்க எழும்பினீங்க, அதுக்கு மேல இன்னொரு மௌத்து கிடையாது. அந்த மௌத்து தான் வகாஹும் அஸாபல் ஜஹீம். அல்லாஹ் அந்த நரகத்தின் வேதனையில் அவர்களை பாதுகாத்து விட்டான் என்று அல்லாஹ் தஆலா சூரா அத்-துஹான்ல 51 தொடக்கம் 57ல நீங்க இந்த வசனங்களை பார்க்கலாம். இதே மாதிரி நீங்க பாருங்க, அல்லாஹ் சொல்றான், இன்னல் அப்ரார லஃபீ நঈம். நல்லவர்கள் நঈம் செழிமையில இருப்பார்கள், சந்தோஷத்திலே இருப்பார்கள். அலல் அராஇகி யன்துரூன். அவர்கள் அரீகா சோஃபாக்களில் இருந்து அவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். தஅரிஃபு ஃபீ உஜூஹிஹிம் நத்ரத்தன் நঈம். அவர்களுடைய முகங்களிலே அந்த செழுமையை நீங்கள் பார்க்கலாம். கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒருத்தன் முகத்தை பார்த்தா நீங்க சொல்லலாம், பாவம் ரொம்ப டயர்டாகி உழைச்சி. அந்த மாதிரி சில ஆட்களை பார்த்தவளம் பெரிய பணக்காரனை பாருங்க, முகம் எப்படி இருக்குது, சும்மா அப்படி சொஃப்டா பண்ணு மாதிரி இருக்கும். என்ன காரணம்? அந்த செழுமையும் முகத்துல காட்டும். ஒரு ஆளை நீங்க பார்த்துட்டு சொல்லணும், ஆள் பொருளாதார ரீதியா கஷ்டத்தில் இருக்கிறார். ஒரு ஆளை பார்த்துட்டு சொல்லணும், ஆள் பணக்காரன் ஆகிறார். எதை சொல்றீங்கன்னா அந்த முகத்துக்கு ஒரு செழுமை நீக்குது. அல்லாஹ் அதை சொல்றான். அந்த செழுமையின் காரணமாக அல்லாஹ் சொல்றான், தஅரிஃபு ஃபீ உஜூஹிஹிம் நத்ரத்தன் நঈம். அந்த நঈம், அந்த செழுமை அவர்களுடைய முகத்திலே தெரியும். யுஸ்கவுன மின் ரஹீகின் மக்தூம். முத்திரையிடப்பட்ட பானங்கள் அவர்களுக்காக அல்லாஹ் தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கிறார். சொல்லி போட அல்லாஹ் கடைசி அந்த வசனத்துல சொன்னார், வஃபீ ذلك ஃபல்யத்தனாஃபஸில் முத்தனாஃபிஸ். போட்டி போடுறவங்க இதுக்கு போட்டி போடுறோம். சும்மா அந்த உலகத்துல அவன் பில்டிங் 2 மாடி கட்டினாலும் நீங்க 3 மாடிக்கு சாவுறீங்க, கட்டி முடிச்சு மூத்தா போறீங்க. என்ன பிரயோசனம் இருக்கு? உங்க வைஃப் இல்ல மாப்பிள்ளை எல்லாம் சம்பாதிச்சு சந்திக்கிறான்னு ஒரு 10 நாளைக்கு வீட்டுல மையத்தை வைங்கன்னு சொல்லுவாங்களா? இல்ல அவசரமா அடைக்கிறீங்கம்மா, கேள்விப்படமா இல்ல. என்னத்துக்கு இந்த யாருக்கு உங்களோட வைஃப் நீங்க எல்லாமே ஆகும் போது மொத்தம் ஆயிட்டீங்க, வைஃப் இல்ல அவன் தான் எனக்கு வாழ்க்கையில எல்லாம் சொல்லி சும்மா பொய்க்க வேண்டாம் இருக்கணும். 3 நாள் 4 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் போல வீட்டுல சிரிச்சு தைப்பாங்க. யாருக்காக வாழ்றீங்க? உண்மையான வாழ்க்கை என்பது முதல்ல ஒண்ணு பாதுகாருவாங்க. நீ யாருக்காக வேண்டியோ வாழ்றா, யாருக்காக வேண்டி யாரையோ சந்தோஷப்படுத்த பாக்குறா, யாருக்கோ போட்டி போடுறா. அல்லாஹ் சொல்றான், எனக்காக போட்டி போடு. போட்டி போடுவவர்கள் இதற்காகவே போட்டி போடட்டும் என்று அல்லாஹ் தஆலா அங்க உள்ள பாடங்கள் எல்லாம் சொல்றோம். இப்ப நாங்க சில ஒப்பீடுகளுக்கு வருவோம். அதாவது சொர்க்கம் என்பது எப்படியோ இந்த உலகத்துல நம்ம உதாரணமா வைங்களேன், அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல மனுஷனுக்கு மாளிகை கிடைக்கும்னு சொல்றோம். மனிதன் அடிப்படை தேவையான உணவு, உடை, உறையுள் வீட்டுக்கு சொல்றது வசிக்கக்கூடிய இடம். இந்த 3 மனுஷனுக்கு ரொம்ப அத்தியாவசியம். உணவு அத்தியாவசியம், உடை, உறையுள். இந்த 3 இல்லாட்டி மனுஷனுக்கு வாழல. நம்ம 3ஐயும் கம்பேர் பண்ணும். இப்ப நாம எல்லாம் வீடு கட்டணும் தானே, மனம் வாங்கி கஷ்டப்பட்டு எவ்வளவு நாள் சம்பாதிச்சு அழகான ஒரு வீட்டை கட்டுறோம். அதோட நமக்கு ஓகேவா? பார்த்தா இன்னொரு 2 வருஷத்துக்கு கூட அந்த வீட்டுல ஒரு பகுதியை இடிக்கணும். என்னன்னு கேட்டா இல்ல அதை கொஞ்சம் இப்படி கட்டணும்னா இவன் சாவட்டுக்கும் ஊடி இடிக்கிறது நம்ம முடிஞ்சோடனே நம்மளை புள்ள இடிக்க விட்டு என்னத்துக்கு நீதான் கட்டின விட்ட நீனே இடிக்கிறாய் கேட்டா இல்ல, அது ஃபேஷன் மாறிட்டான். இந்த உலகத்துல நாம என்னதான் வீடு கட்டினாலும் இந்த மண்ணையும் இந்த சீமெந்தையும் கலந்து இதை வச்சு அல்லாஹ் தஆலா இவ்வளவு உயர்தரமான தயாரிப்புகளை மனுஷனுக்கு வழங்குகிறான்னு நீங்க பாருங்க. அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அதாவது சிஃபத்துல் ஜன்னா என்று அபூ நுஐம் அல் அஸ்பஹானி ரஹிமஹுல்லாஹ், இவங்க 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு இமாம். அவர் தன்னுடைய சிஃபத்துல் ஜன்னா சொர்க்கத்தினுடைய பண்புகள் சம்பந்தமான தன்னுடைய கிதாப்ல ஒரு கூற்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு செய்தியை கொண்டு வராங்க. லைஸ ஃபில் ஜன்னத்தி ஷைஉன் யுஷ்பிஹு மா ஃபித் துன்யா. அதாவது சொர்க்கத்துல உள்ள எந்த ஒன்றுக்கும் இந்த உலகத்துல உள்ள ஒன்று ஒப்பாக முடியாது. இல்ல அஸ்மா, பேர்ல ஒண்ணுதான். நம்ம உதாரணமா அல்லாஹ் தஆலா சொல்றார், குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரத்தின்.
அங்கே அவர்களுக்கு கனி வகைகள் கொடுக்கப்படும். என்ன சொல்லுவாங்க, இதானப்ப உலகத்துல கிடைச்சது, அல்லாஹ் சொல்றா ஒண்ணுதான், திண்டு பாரு. உலகத்துல கிடைச்ச வாழைப்பழம் இது என்னன்னு பாரு, திண்டு பாரு. பார்க்கறதுக்கு பேர் உனக்கு தெரியாத ஒண்ணு கொண்டு தந்தா என்னன்னு கேட்பீங்க. அப்ப அல்லாஹ் தஆலா கனிகளை எல்லாம் கொண்டு தருவான். என்னப்பா நம்ம அதே வாழைப்பழம் தான் வருதோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்த்தா வேற டேஸ்ட் அதுல. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், பேர்ல நாம வீடுன்னு ஒண்ணு வச்சுக்கோம், என்னத்த சீமெண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு கட்டிக்கும். அல்லாஹ் எப்படி வீடு கட்டாது பாருங்க. நீங்க பாருங்க, அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது அங்கே சொர்க்கத்தில் உள்ள கட்டடங்களை பத்தி சொல்றாங்க. திருமதியில் வரக்கூடிய சரியான ஒரு செய்தி. கால லபினத்துன் மின் ஃபித்தா வ லபினத்துன் மின் ذهب. அந்த கட்டடங்கள் சில எப்படி கட்டப்படும் சொன்னா, தங்கத்தாலையும் வெள்ளிகளாலையும் கற்களை கொண்டு சொர்க்கத்தில் கட்டிடம் கட்டப்படும். சுப்ஹானல்லாஹில் அஸீம். அதனுடைய அந்த சொர்க்கத்திலே அந்த பூசப்படுகிற அந்த பூச்சி குங்குமம், அதாவது ஒரு வர்ணங்களுடைய குங்குமமாக அவைகள் இருக்கும். அந்த ஆறுகள் தண்ணி ஓடும் அல்ல சொல்றாரு, அந்த ஆறுகள் அந்த தண்ணி முத்துக்கள், அந்த மினுங்கக்கூடிய அந்த பெருமதியான மாணிக்கங்களுக்கு மேல தண்ணி ஓடிக்கும். அல்லாஹ்வுடைய சட்டம் எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹில் அஸீம். இதெல்லாம் ஹதீஸ். அதே மாதிரி அதனுடைய மண் குங்குமப்பூ, அந்த குங்கும கலர்ல இருக்கும். அதுல மண்ணு, சொர்க்கத்தினுடைய மண்ணுகள். மண் தஹலஹா யன்அமு வலா யபஅஸ். சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டானா இன்பம் தான் அங்க, அது இல்லாம போறதே இல்லை. இங்க இன்பம்னா 10 நாளைக்கு கூட நிக்குமான்னு ஒரு டவுட். ஒரு காரை வாங்கினா ஒரு BMW வாங்கியாச்சு, எக்ஸலன்ஸ் எவனா விட்டுறாம பார்த்துக்கொள்ளணும். பெரிய பிரச்சனை நமக்கு இங்க கிடைக்கிறது இருக்குமா இருக்காதா, ஏதாவது திடீர்னு பிரச்சனை வந்து அந்த காரை விற்க வேண்டி வருமா, இல்ல எனக்கு வீட்டை விற்க வேண்டி வருமா, வாங்கின மனையை விற்க வேண்டி வருமா, பேங்க்ல போட்டு விற்க வேண்டி வருமா, மனுஷன் பயந்துகிட்டே தான் வாழ்றான். இல்ல யாராவது அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாலே சில ஆட்களுக்கு என்னத்துக்கு வரான் கேட்க போறானோ, அது ஒரு பிரச்சனை. இந்த பயம் ஒண்ணும் அங்க இருக்காது. அப்ப வீடு பேருக்கு தான் நம்ம வீடுங்கிறோம். அங்களோட வீட்டு அல்லாஹ் தஆலா எப்படி வச்சுக்காட்டு பாருங்க. அல்லாஹ் தஆலா நுழைஞ்சாலே அந்த ஞானத்து தான், அங்க இன்பம் தான், வேற எந்த டென்ஷன் எந்த கவலையும் இருக்காது, அது இல்லாமையும் போகாது. வயஹ்லுது வலா யமூது, அங்க மௌத்தே இல்லையே. நமக்கு இப்போ திடீர்னு நம்ம எப்ப இவ்வளவு சம்பாதிச்சு வச்சுட்டு மௌத்தா பெறுவோமோ இருப்போமோ, யாரும் டவுட். ஏன்னா நம்ம ஆரோக்கியம் திடீர்னு நினைப்பு வந்தா ராவு 1 மணிக்கு கிளம்பிட்டு நடக்குது, என்னன்னா கொஞ்சம் ஆரோக்கியமா இருப்போம். அப்ப சாவு வராதா? யாருக்கு சாவு வராம போகுது? ஆரோக்கியம் வைக்கணும், நல்ல விஷயம் நடக்கணும், பயிற்சி செய்யணும், எக்ஸசைஸ் பண்ணணும். ஆரோக்கியத்துக்காக முயற்சி தப்பல. மனுஷன் நினைக்கிறேன் சரி நீ ஆரோக்கியமா ஜிம் எல்லாம் அடிச்சு எவ்வளவு காலத்துக்கு 2000 வருஷத்துக்கு கழிவுறான். அங்க சாவே இல்லையே. அந்த அதான் கம்பேர். உலகத்திலேயே நம்ம ஒரு வாசம் எல்லாம் காட்டுறோம், அதுக்கு படுற பாடு சுப்ஹானல்லாஹ். அதுல இடையில நிப்பாட்டு, இடையில அதாவது வீட்டுக்கு கடன் வாங்கி ஏழாம அந்த வீட்டை விட்டு வித்து போட்டு மரக்கா கொடுக்கிறான் கடன். என்னன்னா வீட்டுக்கு போட்ட கடன் முடியல, மரம் அதே வீட்டை வித்து போட்டு கொடுக்கிறான். இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்ப அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகான ஒன்று. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறார் ஜன்னாத்தின். அங்க என்ன இருக்குது? சொர்க்கம் இருக்கிறது, தோட்டங்கள் இருக்கிறது, சோலைகள் இருக்கிறது. அதை மின் தஹ்தில் அன்ஹா, கீழே ஆறுகள் ஓடும். ஹாலிதீன ஃபீஹா வ மசாகின தய்யிபத்தன் ஃபீ ஜன்னாத்தி அத்ன். அங்கே அழகான தங்குமிடம் இருக்குது. நீங்க கற்பனை பண்றதுக்கு மேல எந்த உள்ளமும் இப்படிக்குமோ, அந்த வீடு இப்படிக்குமோ நினைக்கலாது. நீங்க நினைச்சா அது சொர்க்கமே இல்லை. உங்களோட கற்பனையை நீங்க தாண்டி நீங்க என்னதான் கற்பனை பண்ணினாலும் சொர்க்க நீங்க எதை வச்சு கற்பனை பண்ணுவீங்க? உங்களோட மெமரியில உள்ள ஒரு வீட்டை தான் நீங்க சும்மா நீங்க சுல்தான் காபூஸ்ல வீடு மாறிக்கணும் அப்படி உருவாகுது. என்னதான் சுல்தான் காபூஸ்ல வீடு, அங்க போனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க என்ன கற்பனை பண்ணினாலும் உங்க கற்பனையை மிஞ்சின தயாரிப்பு அல்லாஹ் சொர்க்கத்துல வச்சுக்கிறோம். தான் முக்கியம். அல்லாஹ் என்ன சொல்றா பாருங்க, ஹதீஸ்ல வருது, சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க எடுத்து பார்க்கலாம். இன்னலில் முஃமினி ஃபில் ஜன்னத்தி லஹைமா. சொர்க்கத்துல ஒரு மூமினுக்கு ஒரு வீடு கூடாரம் கொடுப்பாங்க. அது என்ன கூடாரம் தெரியுமா? மின் லுஅத்தின் வாஹிதா. ஒரு லூலு. லூலுன்னா என்னது? முத்து தானே, ஒரு முத்து. அந்த ஒரு முத்து எப்படி சொன்னா முஜவ்வஃபன், அந்த முத்துக்குள்ள கொடைஞ்சு அழகான வீடு. இப்படியெல்லாம் யோசிக்கலாம். நம்ம ஏற்கனவே 60 முழம் 90 அடியில் இருப்பாங்க சொர்க்கத்துல, அப்படித்தானே? 90 அடி யாருக்கு வந்து ஒரு முத்துக்குள்ள இருக்கணுமா? ஏதுமா என்னதுக்கு அப்படி நம்ம எனக்கு தெரியுமா? நம்ம கட்ட முத்தெல்லாம் இந்த மட்டும் தான், அப்படித்தானே? வல்லாஹ் சொல்றாரு, தூலுஹா சித்தூன மீலா, 60 மைல் வசரம், 60 மைல் ஒரு முத்து. சுப்ஹானல்லாஹ். என்ன வாழ்க்கை! நாம இங்க படுற பாடு இதில் நம்ம அதுக்காக உலகத்தை துறக்க சொல்லல. இந்த வாழ்க்கைக்கு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம்? அல்லாஹ் அக்பர். அவ 60 மைல் கொண்ட ஒரு முத்து. லில் முஃமினி ஃபீஹா அஹ்லு, அதுக்குள்ள மூமின்களுக்கு அவன குடும்பம் எல்லாம் இருப்பாங்க. யதூஃபு அலைஹிமுல் முஃமின்,
மூமின் அதுக்குள்ள சுத்துவான். ஒரு ஆள் இன்னொரு ஆளை பார்க்கல. மனைவிமார்கள் அல்லாஹ் தஆலா தேவைப்படுற மாதிரி கொடுப்பான். 2 திருமணம் முடிச்சு வைப்பான், தேவைப்படுற. இப்ப சொல்லும் போது இப்ப எல்லாருக்கும் ஒரு யோசனை பெண்களுக்கு வரும், ஓஹோ நம்ம மாப்பிள்ள அப்ப நமக்கு மட்டும் இல்லையா, அங்க வேணா நல்லா பங்கு வச்சுக்குவானோ அப்படின்னு. அங்க இங்க என்னத்துக்கு பிரச்சனை, ஒரு ஆள் இன்னொன்று முடிச்சா பொறாமை போட்டி, ஏன்னா அங்க போறது இங்க வர்றது, ஏன்னா அங்க இது வாங்கி கொடுக்குறது, மட்டன் வாங்கி கொடுக்குறது, ஏன்னா நமக்கு மீன் வாங்கி தாரது, ஏன்னா அவங்களை சிங்கப்பூர் கூட்டி போறது, நம்மளை சவுதி கூட்டி போறது. இந்த பிரச்சனை எல்லாம் என்ன மனசுக்குள்ள போட்டி பொறாமை இருந்தாதான் வரும். அங்க நான் இருக்காத, அங்க அது இருக்காது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சில பெண்கள் யோசிக்கலாம், அப்போ ஆண்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா 2, 3 பெண்களுக்கு அப்படி கொடுப்பாங்க. பெண்கள் அப்படி எதிர்பார்த்தா அது பொம்பளே இல்லை. அல்லாஹ் தஆலா மனிதனை அந்த படைச்சுக்கிற சிஸ்டமே அப்படித்தான். இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு 4 வரைக்கும் திருமணம் முடிக்கணும்னு சொல்றோம். பெண்களுக்கு அப்படி முடிக்கணுமா? முடிக்கல. ஏன் முடிக்கல? என்ன 2 சமூகங்கள் கேட்கணுமா? அல்லாஹ் அப்படி மெத்தட்லாம் படைச்சுக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் எந்த அடிப்படையில ஒரு பொம்பளை சொல்ல இல்ல நானும் 2, 3 முடிக்க போறேன்னு சொன்னா அவ பெண்ணினமே இல்லை முதல்ல. கலங்களா? ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான்டா, அவங்களுக்குரிய ஹக்கு அவங்களுக்கு கிடைக்கல. முடிஞ்ச மாப்பிள்ள வந்து செக்ஸி வழி சரி வரல, உதாரணத்துக்கு, அல்லது அவர் வாழ்க்கைக்கு ஒத்து வரல, தலாக் பண்ணு. சில நபித்தோழிகள் வந்து தெளிவா சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இதுல ஒளிச்சு விளையாடுறதுக்கு சப்ஜெக்ட் இல்ல. யார சொல்லலாம், இந்த கணவருக்கு வந்து எல்லாம் ஓகே தான், ஆனா வாலியட்டு இல்லைன்னு அப்படின்னா தாமத்தியத்துக்கு அவர் சரி வரல. ரசூலுல்லாஹ் தள்ளு கான் முடிச்சு தலாக் முடிச்சு. இல்ல இல்ல நீ அவரை வச்சுக்க, பேருக்கு இன்னொன்று வச்சுக்கலாம் சொன்னாங்க. இல்ல, அப்ப அல்லாஹ் தஆலா பெண்களை படைச்சுக்கிற மெத்தட் அவங்க உண்மையா திருப்தி வரணும். இதை தாண்டி போறாங்கன்னு சொன்னா அவங்க வந்து சம்திங் ராங். எனவே அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாங்க சொன்னா அவங்க குடும்பங்கள் இருப்பார்கள் என்று சொல்றோம். இதே மாதிரி சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா நதிகள் ஓடுன்றோம். நம்ம இப்ப சொல்லுங்க ஆறுகள் ஓடுன்றோம். அந்த ஆறு எப்படின்னு பார்ப்போம். உலகத்துல ஆறு ஓடுது தானே. நமக்கு ஆத்துல போய் எல்லா ஆத்துலையும் குளிச்சா முதல் சென்று போகும். எல்லாத்துலயும் போய் பாயலுமா? பாயலாம். அந்த ஆத்துல கூலம் இருக்கும். கூவாத்துல நம்ம குளிக்கணுமா? குளிக்கல. ஏன்? சென்னையில் உள்ள அவ்வளவு கூலமா அதுக்கெல்லாம் போகுது. அப்படித்தானே. அப்ப ஆறுகள் சொன்னா அந்த நம்ம உலகத்துல உள்ள ஆறை கம்பேர் பண்ணல, உலகத்துல உள்ள மாதிரி அல்ல, அவ்வளவு தூய்மையான ஆறுகள் அங்க அங்க வச்சுக்கிறோம். தேவைண்டா பியூரா இருக்கும். அல்லாஹ் சொல்றாங்க வபஷிரில் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். குர்ஆன்ல வரும், ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல செயல் செய்றாங்கன்னா அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். அன்னலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார். குர்ஆன்ல நிறைய வருது. ஆறுகள் கீழே ஓடிக்கொண்டிருக்கிற சொர்க்கம் அவர்களுக்காக இருக்கிறது. சூரா பக்ரா 25, சூரா அன்கபூத் 29 இது மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம். இதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான், மஸலுல் ஜன்னத்தில் லத்தி உஇதல் முத்தகூன ஃபீஹா அன்ஹார். இறைச்சம் உள்ளவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கம் இருக்கிறது, அங்கே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். எந்த ஆறு? அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின். கெட்டு போகாத பியூரான வெண்மையான தண்ணி ஓடும். அதுல எந்த கூலம் குப்பை அந்த அங்க உள்ள கூலம் ஒண்ணும் வைக்காது. வெரி கிளியரான பியூரான தண்ணீர் அங்கே ஆறுகளாக ஓடிக்கொண்டிருக்கும். அன்ஹாரும் மின் லெபன். லெபன் பால், மில்க். பாலால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். பால் ஆறு ஓடினா என்ன நடக்கும்? ஒரு 2, 3 நாள் ஓடக்குள்ள அங்கிட்டு கொஞ்சம் வாசம் வருமா இல்லையா? ஒரு பாலை 2 நாள் வைக்கணும், மொத்தம் வச்சா தயிரா போயிடும். பாலை குடிக்கிறா நீங்க ஃப்ரெஷ்ஷா குடிக்கணும், இல்லாட்டி அதுக்குரிய சேஃப்டியோட அதுக்கு என்ன செய்ய மிக்ஸ் பண்ணணும். இன்னைக்கு ஃப்ரெஷ் மில்க்னு வரது உண்மையிலே ஃப்ரெஷ் மில்கே இல்லை. நம்ம போய் ஃப்ரெஷ் மில்க் என்ன ஃப்ரெஷ் மில்க் சும்மா நம்மளை ஏமாத்திக்கணும். ஃப்ரெஷ் மில்க் அது இல்லை. அதுல என்னென்ன கலந்து வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் ஃப்ரெஷ் மில்க்னு வச்சுக்கிறேன். அவனுக்கு பிசினஸ் அவ்வளவுதான். ஃப்ரெஷ் மில்க் போறதா நீங்க நேரம் போங்க, மாட்டுல பால் வர கொண்டு வாங்க வைங்க. எத்தனை நாளைக்கு வைக்கணும்? ஒரு கிழமை வைக்கணுமா? அதுக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடு இருந்தா முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாங்க, ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் பாலால் லம் யத்தகய்யர் தஅமு. அதோட சுவை மாறாதுன்றாங்க. அந்த பாலுக்கு சுவைகள் மாறாது. வன்ஹாரு மின் ஹம்ரின். சாராயம், மதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. மது எப்படி இருந்தது சொல்றேன். உடனே டக்குனு அப்ப உலகத்திலேயே மது அங்கேயும் சாராயம் குடிக்கலாம் போல அப்படின்னு. நமக்கு தான் குடிச்ச பழக்கம் இல்லையே, வாழ்க்கையில கிட்டவே உடம்பு இல்லையே, இதே எப்படி அங்க போய் குடிக்கிறது? தேவைண்டா குடி, உனக்கு என்ன தேவையோ அது அங்கே இருக்குது, அவ்வளவுதான். அதுக்காக அந்த சாராயத்தை குடிச்சு சொர்க்கத்துல ஆடிக்கிட்டு வெடிப்பாங்க. என்னடா யாரா அங்க அந்த வெறியெல்லாம் வராது. அல்லாஹ் வேற இடத்துல சொல்றாங்க இல்லையா? அல்லாஹ் சொல்றார் வன்ஹாரு மின் ஹம்ரின். மக்கத்து காபிர்கள் சாராயத்துல ஆரம்பத்துல வளர்ந்தாங்க நிறைய பேர். ஹம்சாரெல்லாம் உட்பட நிறைய பேர் சாராயம் நல்லா குடிச்சாங்க. அப்ப அவங்களுக்கு அப்படி ஒரு டேஸ்ட் பார்த்தவங்களுக்கு உலகத்துல கிடைத்தது அங்க கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிப்பாங்க. அல்லாஹ் சொல்றாங்க நீங்க யோசிக்காதீங்க, அங்க கிடைக்கும். வன்ஹாரு மின் அஸல். அதான் அல்லாஹ் சொல்றாங்க. அதாவது வன்ஹாரு மின் ஹம்ர் லஸ்ஸத்தில் லிஷாரிபின். குடிச்சா அப்படி டேஸ்ட். இது கிட்டத்துல மூக்க கொண்டுறாது. என்னமோ நாத்த அடிக்குது. பஸ்ல போனா என்னன்னா சாராயம் குடிச்சுக்கிறாங்க. இது என்னடா இது அதாபு கூட போறவனுக்கு. அல்லாஹ் தஆலா மிக எந்த விதமான மோசமான வாசம் இல்லாத சுவையான ஒரு மதுவை அங்கே அல்லாஹ் வைத்திருக்கிறார். வன்ஹாரு மின் அஸலின்.
அங்கே ஆறுகள் தேனால் ஓடிக்கொண்டிருக்கும். முசஃபா, கள்ளத்தை சீனி கரைக்கிறதா இல்ல, தெளிவான ஒரு தேன் அங்கே ஆறுகளாக ஓடிக்கொண்டிருக்கும். வலஹும் ஃபீஹா மின் குல்லி ஸமரா, எல்லா வகையான கனிகளும் அங்கே அவர்களுக்கு வழங்கப்படும். மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அங்க உள்ள ஆறுகளை பத்தி சொல்றோம். அதே மாதிரி இந்த கௌசர் என்ற ஒரு நீர் தடாகத்தை பத்தி நம்ம படிச்சுப்போம். இன்னா அதைனாக்கல் கௌசர் அல்லாஹ் சொல்றாங்க. அந்த நீர் தடாகத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது கியாமத் நாள்ல மூமின்களுக்கு அதுல இருந்து தண்ணீர் போட்டுவாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அது 2 ஓரங்களும் தங்கத்தால் இருக்கும். கிண்ணங்கள் எல்லாம் தங்கத்தால், முத்துக்களால் குடையப்பட்ட கிண்ணங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அப்படி ஒரு இதை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை பத்தி திருமதியில வரக்கூடிய ஒரு செய்தி. அதோட 2 ஓரங்களும் தங்கத்தால் இருக்கும். அந்த அது எப்படி ஓடி கிடைக்கும்னா, அந்த தடாகம் ஓடி கிடைக்கும். கீழே அத்துர்ரி ஒன் யாக்கூத், அதாவது அதாவது முத்துக்களாலும் அதே மாதிரி மாணிக்கங்களுக்கு மேலாக அந்த தண்ணி ஓடி கிடைக்கும். அதை பார்க்கும் போதே அது சில நேரத்துல நம்ம கிராமப்புறத்தில் வாழ்ந்தவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் தெரியும். இந்த புதிய ஜெனரேஷனுக்கு சில புரியாமைக்கலாம். இந்த ஊர்ல போய் இந்த விவசாய காணி இதெல்லாம் பார்த்துட்டு வார நேரத்துல நீங்க பார்த்துட்டு கிராமப்புறத்துல, டவுன்ல நான் சொல்லல, அந்த தண்ணி ஓடிக்கிட்டு சும்மா அழகா. சில நேரம் என்ன செய்வாங்கடா, அந்த தண்ணியில அந்த ஓடிட்டு சார் குடிச்சுப்பீங்க போல தெரியுது, அந்த கூலத்தை நைஸா ஒதுக்குவாங்க. ஒதுக்கிற எப்படி தண்ணி சும்மா வெள்ள ஒயிட் ஆயிக்கும். எடுத்து குடிச்சுக்கிறீங்களா? குடிச்சுக்கிறீங்க எப்படி இந்த கிராமவாசிகளுக்கு இதை பத்தி தெரியும். அதாவது அந்த அந்த பெரிய ஊத்தெல்லாம் இருக்காது, தண்ணி நல்ல கிளியரா இருக்கும். அதுலதான் நம்ம தண்ணி குடிக்கிறேன். நானே குடிச்சுக்கிறேன் சின்ன வயசுல. வல்லவத்தால அந்த அந்த ஆத்தை பத்தி சொல்றா பாத்தீங்களா, எப்படி அழகா ஓடிக்கிட்டு முடியும். அது எப்படி வரும்? சேத்துக்கு மேல இல்ல, அதாவது மாணிக்கம் முத்துக்களுக்கு மேலால் அந்த தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே மாதிரி இந்த விஷயத்த முடிச்சு ஒண்ணு அப்படி போனா, இந்த பட்டியல் முடிக்கிற பட்டியல் இல்ல, இது பெரிய தலைப்பு. சில விஷயங்களை தான் சொல்லலாம். பெண்களை பத்தி அங்குள்ள பெண்கள் எப்படி இருப்பாங்க அதையும் பார்த்துக் கொள்ளணுமே. ஆண்களுக்கு அது கொஞ்சம் தேவையான விஷயம் தான். இதை சொல்லும்போது பெண்களுக்கு கொஞ்சம் லேசா பொறாம வரும். நீங்க இங்க நினைச்சு பொறாமப்படுறது பிரச்சனை இல்லை, சொர்க்கத்துக்கு போனா அது இருக்காது, அவ்வளவுதான். அதுக்காக உள்ள ஒண்ணு சொல்லாமே போனாது, அதை கொஞ்சம் சொல்ல தரணும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, இன்ன அவ்வல ஜும்ரத்தின் யதுகுலூனல் ஜன்னத அலா சூரத்தில் கமர் லைலத்துல் பத்ர். சொர்க்கத்துக்கு போற முதல் கூட்டம் அந்த அந்த சொல்றாங்க ஃபுல் மூன் டே, அந்த 14வது நிலவுல உள்ள அந்த சந்திரனை போல இருப்பார்கள். தும்மல்லதீன யலூனஹும், அப்படி சொல்லிடுவாங்க. இவங்க யாரு? சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சா லா யபூலூன், அந்த சிறுநீர் கழிக்க மாட்டார்கள். வலா யதகவ்வத்தூன், அங்கே அவர்கள் மலம் கழிக்க மாட்டார்கள். வலா யத்ஃபுலூன், அங்கே அவர்கள் துப்ப மாட்டார்கள். வலா யம்தஹித்தூன், அங்கே மூக்கு சிந்த மாட்டார்கள். அம்ஷாத்துஹுமுத் தஹப், அவங்க தலைவாடுற அந்த சீப்பு தங்கத்தால் இருக்கும். வரஸ்ஹுமுல் மிஸ்க், அவங்களோட வியர்வைகள் கஸ்தூரியாக இருக்கும். அவங்க அந்த புகை போடக்கூடிய அந்த மஜாமிர் சொல்றாங்க, மஜாமிருஹுமுல் உலுவா, உயர்ந்த அந்த சந்தனமாக அது இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அதுல தொடரா சொல்றாங்க, வ அஸ்வாஜுஹுமுல் ஹூருல் ஐன், அவர்களுடைய மனைவிகள் ஹூருல் ஈன்களாக இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா ஹூருல் ஐன் என்கிற கண்ணழகிகள், அவங்களோட அழகுகளை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? இந்த ஹூருல் ஈனை பத்தி அல்லாஹ் சொல்றாங்க, வலஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹ்ஹரான். அதாவது இப்போ இந்த உலகத்துல மனுஷன் திருமணம் முடிக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நாடிய நல்ல பெண்கள் இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ். ஆனா சில பெண்கள் என்னதான் நல்லதுன்னு சொன்னாலும் அவங்க எவ்வளவு தூய்மையானவர்கள் என்பதை நாங்க 100க்கு 100 யாரையும் சொல்லல. அதுக்காக நல்ல பொம்பளை எல்லாம் கெட்டவங்க நான் சொல்ல வரல. இந்த சமுதாயத்தில் நம்ம பொதுவா சொல்றோம், மோசமானவர்களும் இருக்கலாம், அவங்க தப்பு செஞ்சிருக்கலாம், அல்ல சில நேரம் பிறரால் தீண்டப்பட்டவர்களா இருக்கலாம், நமக்கு தெரியாது நல்ல பெண்களா இல்லையான்னு. ஆனால் அல்லாஹ் நாடிய நல்ல சாலிஹான அல்லாஹ்வுக்கு பயந்தவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா உலக நிலைப்பாடு அப்படித்தான் இருக்குது. சில விஷயங்களை வெளியில தெரியாம மறைச்சிடறாங்க. சில நேரம் அவங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனையும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாங்க சொன்னா, இவங்களை பொறுத்தவரையும் லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜன், அவர்களை மனிதர்களோ ஜின்களோ தீண்டி இருக்க மாட்டாங்க. அவ்வளவு துப்புரவான தூய்மையான பெண்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅன், நாங்க இத சொர்க்கத்துல உள்ளவர்களுக்காகவே நாங்கள் படைத்திருக்கின்றோம். ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா, அவர்களை சமவயதுடைய இளமை உள்ளவர்களாக படைத்திருக்கின்றோம். குருபன் அத்ராபா, தங்கள் கணவன்மார்களை நேசிக்கக்கூடியவர்களாக, தங்கள் கணவன்மார்களை மட்டுமே அவர்கள் நேசித்து எதிர்பார்க்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹ் புகாரில 3246 ஹதீஸ்ல வருது, வலி குல்லி வாஹிதின் மின்ஹும் ஜௌஜதான், அங்கே ஒவ்வொருவருக்கும் 2 மனைவிகளை அல்லாஹ் கொடுப்பான்.
2 மனைவிகள். அங்கேயும் பிரச்சனை தானான்னு யோசிச்சாங்க. அங்க எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா எல்லாருமே அங்க இந்த பொறாமை போட்டி, அங்க போனா இங்க பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் வராது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யுரா முஹ்ஸா சுகிமா மின் வராஇல் லஹம். அவரோட அந்த அழகுடைய வெண்மையுடைய அந்த உச்சகட்டம், அந்த முள்ளு மச்சன்னு சொல்றாங்க நமக்குள், அந்த அந்த வெண்மைகள் அவர்களுக்கு வெளிப்படும். சுப்ஹானல்லாஹ். லா இஃப்திலாஃப பைனஹும். அவர்களுக்குள்ள எந்த ஒரு கருத்து முரண்பாடும் இருக்காது. வலா தபாகுத். ஒருத்தர் கோபிக்க மாட்டார்கள். குலூபுஹும் கல்பு வாஹிதின். ஒரு உள்ளத்தை போலதான் அவங்க எல்லாம் இருப்பாங்க. யுஸப்பிஹூன அல்லாஹ புக்ரத்தம் வ அஷியா. காலையிலும் மாலையிலும் தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டாங்க. அப்படின்னு அங்கேயும் தஸ்பீஹ் செய்யணுமான்னு நீங்க நினைக்கலாம். மூச்சுற மாதிரி அவங்களுக்கு தஸ்பீஹ் வரும். அவங்களே செய்ய தேவையில்லை. அவங்களோட வார்த்தை தஸ்பீஹாத்தான் இருக்கும். அப்படிதானே அல்லாஹு தஆலா சொன்னோம். அல்லாஹு தஆலா நிறைய இதை பத்தி சொல்லிக்கிட்டே வரான். அப்ப இங்க இது அல்லாஹு தஆலா சொர்க்கத்துல வச்சுக்கிற விஷயம். அது அர்த்தம் சொர்க்கத்துல நல்லா வச்சுக்கிறாங்க, பூமியில அந்த மாதிரி செஞ்சிடும் அப்படின்னு போட்டி போட தேவையில்லை. அது ஒரு மனிதனுடைய தேவை, நியாயம் கிடைக்க முடியுமா இல்லையான்றதை பொறுத்து நாம் எடுக்க வேண்டிய தேவையை பொறுத்து எடுக்க வேண்டிய விஷயம். முடியுமான வரைக்கும் தெரிந்துகிட்ட நல்லது என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலவ் அன்ன இம்ராஅத்தன் மின் அஹ்லில் ஜன்னah. நீங்க நினைக்கிற நம்ம பெண்களுக்கு எல்லாம் என்ன நடக்கும்? அவங்க இதே ஸ்டைல போக மாட்டாங்க. அவங்களும் ஊர்லிங்களை விட அழகா இருப்பாங்க. ஹதீஸ்ல வேற வந்திருக்கு, ஊர்லிங்களுக்கு இவங்கதான் தலைவிகளாக இருப்பாங்க என்ற ஹதீஸ் எல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலவ் அன்ன இம்ராஅத்தன் மின் அஹ்லில் ஜன்னah. சொர்க்கத்தில் உள்ள ஒரு பெண் இத்தலாத் இலா அஹ்லில் அர்த், இந்த பூமியில எட்டி பார்த்தாங்கன்னு சொன்னா லஅபாஅத்னா பைனஹும், பூமியே வெளிச்சமாயிருக்கும். அவ்வளவு பசுமையாக இருப்பார்கள். அவங்க எட்டி பார்த்தாலே அவர்கள் இந்த பூமியே வெளிச்சமாகிவிடும். அது மாத்திரமல்ல, பூமியை நறுமணமாக மாறிவிடும் என்று புகாரில 2796வது ஹதீஸில் நீங்க இதை பார்க்கலாம். எனவே மிகச் சிறந்த பெண்களை அல்லாஹு தஆலா அங்கே மனைவிகளாக கொடுப்பான். பெண்களை கொடுக்கிறது மட்டுமல்ல, ஆம்பளைக்கு அந்த பெண்ணை அனுபவிக்கிற ஒரு சக்தியும் கொடுக்கணுமே. அப்ப அல்லாஹ் தஆலா இளமை மாறாத நிலையில தான் ஆண்களையும் பெண்களை வச்சிருப்பான். எந்த ஒரு ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஸ்னத் அஹ்மத்ல வருது, இன்ன அஹதஹும் லயுதா குவத்த மிஅத்தி ரஜுல். ஒவ்வொரு மனுஷனுக்கும் 100 மனிதருடைய ஆற்றல் அங்கே வழங்கப்படும். எதுல எல்லாம்? ஃபில் மத்அமி வல் மஷ்ரபி வல் ஷஹ்வதி வல் ஜிமா. சாப்பிடுறது, குடிக்கிறது, ஆசைப்படுவது, தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்னத் அஹ்மத்ல இந்த செய்தி பதிவாக இருக்கு. இதே மாதிரி நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது, இங்குள்ள அதிகாரங்களுக்கும் சொர்க்கத்தில் உள்ள அதிகாரங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதே மாதிரி இங்க உள்ள சாப்பாட்டுக்கும் சொர்க்கத்தில் உள்ள உணவுகளும் எப்படி இருக்கும்? அதே மாதிரி இங்க உள்ள கனிவகைகளும் அங்க உள்ள கனிவகைகளுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கும்? அதே மாதிரி இங்க உள்ள பணியாளர்களுக்கும் அங்க உள்ள பணியாளர்களுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்கும்? இங்க உள்ள மதுவுக்கும் அங்க உள்ள மதுவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? அந்த மது எப்படி இருக்கும், இங்க உள்ள மது எப்படி இருக்கும்? அதே மாதிரி சொர்க்கத்தில் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? இதெல்லாம் நான் இதுல தொடர்ல உபதலைப்பாக நான் பேச வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு போதும் நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு சந்தர்ப்பத்துல இன்னொரு தலைப்புல இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படி தொட்டு சொல்லிக்கிட்டு போகலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்ப இதை நான் சொன்ன காரணம், இதுல எல்லாம் நம்ம அல்லாஹ் தஆலா இவ்வளவு அழகான ஒரு ஏற்பாட்டை நமக்கு செஞ்சு வச்சுக்கிறான்டா, இதை அடையிறதுக்கு நாம ரெடியானதை பார்க்கணும். நம்மளோட அமல் சரியா இருக்குதா? நம்முடைய இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக நம்ம எல்லாம் செய்யறோமா? நம்ம அல்லாஹ்வுக்காக நம்மளோட ப்ரியாரிட்டி கொடுக்குறோமா? நம்ம இதுக்கு நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நம்ம உள்ளத்துல என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அல்லது எல்லா மிஞ்சினா பாப்பம் மற்ற நேரத்தில் அந்த மாதிரி வச்சுக்கிறோமா? மார்க்கம் என்பது நமக்கு நேரம் கிடைச்ச பாப்பம்ன்றதல்ல, அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுக்கு நம்மளோட வேலை எவ்வளவு ஷெட்யூல் டைட்டா இருந்தாலும் அதுக்குள்ள மார்க்கத்துக்காக நீங்க ஒரு ஷெட்யூல் பண்ணி ஆகணும். இல்லைன்னா நாம மார்க்கத்தோட எங்கே போயிடும், ஈமான்ல இருந்து நம்ம எங்கே வெளியே போயிடும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கும். அல்லாஹு தஆலா இந்த உயர்ந்த சொர்க்கத்துக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருவானாக. இந்த உலக வாழ்க்கையில ஏமாந்து மறுமையை நாம் இழந்து விடக்கூடிய துர்ப்பாக்கியமான நிலையிலிருந்து என்னையும் உங்களையும் என் குடும்பத்தையும் உங்கள் குடும்பத்தையும் எனது பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் அல்லாஹு தஆலா ஆக்கியவர் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا استغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.